மனப்பாடம் பண்ணி நல்லா சத்தமாக ராகமாக எல்லாம் சொன்னாங்க. குழந்தைங்க பாதி பேர் இங்கே தூங்கி வலிஞ்சு அங்கே போய் உட்காந்தாங்க. எப்படா வீட்டுக்கு போகலான்னு ஓடுறதுக்கு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம். சிலர் அது புரியறதுக்காக அந்த வாழ்க்கை பூரா போராடிட்டு இருக்கலாம், முயற்சி பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் எல்லாருக்குமே ஞானம் கிடைக்குதா அப்படின்னா அது கேள்விதான். இந்த எதுக்கு இத்தனை திருப்பத்தூரில் இத்தனை லட்சம் பேர் இருக்காங்க? இந்த ஞாயிற்றுக்கிழமைல எல்லாருமே வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. குழந்தைங்க கறி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. நல்லது கெட்டது விசேஷத்துக்கு போகிறாங்க. எல்லாம் ஒரு டிவி பார்த்து படத்துக்கு பார்த்து தூங்கிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற ஒரு 30-40 பேருக்கு மட்டும் இந்த ஒரு கருத்து, இந்த உரையாடல் இது நம்ம பொது விஷயத்துல ஒரு தனிப்பட்ட ஒருத்தரோட நிகழ்ச்சி நடக்கல. ஒரு தனிப்பட்ட ஒருத்தரோட நிகழ்ச்சியை பொதுவாக பண்றது சிறந்த விஷயம்தான். இது வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம்தான். எல்லாருக்கும் பயனுள்ளதா பண்றாரு. அப்ப இது கண்டிப்பா எல்லாருமே வரவேற்கணும். இது நல்ல விஷயம்தான். இப்ப மரணம் இல்லா பெருவாழ்வு அப்படின்னு அவர் அடைஞ்சதுனாலதான் இத்தனை பேர் எங்கெங்கயோ வந்திருக்கோம். இது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாருமே படிக்கிறோம். ஏன் படிக்கிறோம் தெரியாது. பக்கத்து வீட்டுக்காரன் எதிர்த்து வீட்டுக்காரன் என்னையும் படிக்க வச்சாங்க. எங்க அப்பா நாமளும் படிக்க வைக்கிறோம். ஏன் படிக்கிறோம்? அறிவு வளர்த்துக்கிறதுக்கு சொல்றோம். அறிவு வளர்த்து என்ன பண்றோம்? பணம் சம்பாதிக்கிறதுக்கு, பேரு புகழ் சம்பாதிக்கிறதுக்கு. அதை வளர்த்து என்ன பண்றோம்? கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெற்றுக்கணும், பெரிய ஆளாகும். அது பண்ணி என்ன பண்றோம்? என்ன பண்ற? கடைசியில் எல்லாமே எதுக்கு பண்றோம்? சொல்லுங்க. ஏதோ ஒரு சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு முயற்சி பண்றோம். ஆனா அவ்வளவு முயற்சி பண்ணி பிறந்த போது இருந்த இந்த குழந்தையா இருந்தவங்க ஏதாவது முயற்சி இல்லாம எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. எவ்வளவு பண்ணியும் நம்ம சந்தோஷமா இருக்கணும். பிறந்தப்ப இருக்கிற சந்தோஷம் இருக்கா நம்மளுக்கு? அப்ப அடிப்படையில ஏதோ ஒரு புரிதல் இல்லாம தான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கு. அப்ப இவ்வளவு இந்த சமூகத்துல பிறந்து இத்தனை ஒரு இது இருந்தும் மனிதனா பிறந்ததுக்கு உண்டான முழு அர்த்தத்தை உணர்ந்தவங்க தான் இந்த மாதிரி உண்மையை உணர்ந்து மரணத்தை வென்றவங்க. அந்த மாதிரி மரணத்தை வெல்றதுக்கு நம்ம மனித பிறையா பிறக்கிறதுக்கு எத்தனையோ 1000 ஜென்மங்களை கடந்துதான் மனித பிறையா வந்திருக்கோம். ஐயா பேசினாரு. எல்லாத்துக்கும் பயப்படுத்துறாங்க. சாமி கோயிலுக்கெல்லாம் போனா நிறைய மதம் மாறுவோம், நிறைய கடவுள்கள் எல்லாமே இருக்கு. அது எதுக்கு இருக்கு? எதுக்கு எல்லா பயத்துக்கும் காரணம் என்ன? ஏதோ தப்பு பண்ணிட்டோமா, பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஏதோ பாவம் பண்ணிட்டோம், கோயிலுக்கு போறோம், அது பண்றோம், பரிகாரம் பண்றோம், மார்க் வேணும், நல்லா புகழ் வேணும், பசங்க நல்லா இருக்கணும், பேரம் நல்லா இருக்கணும், கோயிலுக்கு போய் வழிபட்டா எல்லாம் சரியா போயிருமா? எல்லா பயத்துக்கு காரணம், மூல காரணம் என்ன? மரண பயம்தான். இவங்க மரணத்தை ஜெயிச்சவங்க. இருக்கிறதுலயே பெரிய வீரம் என்ன தெரியுமா? மரண பயம் எல்லாம் இருக்கிற வீரம் தான். அந்த மரணத்துக்கு பயப்படாதவங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு சொந்த பந்தம் தேவையில்லை, சொத்து சுகம் தேவையில்லை, பணம் காசு பேர் புகழ் எதுக்குமே தேவையில்லை. அவங்க சொன்னாங்க எல்லாருக்கும் கொடுக்கறது தன்மை. அது எப்போ வரும்? அவங்க தேவை முழுசா பூர்த்தி ஆகிருக்கணும், இல்லைன்னா தேவையே இல்லாம இருக்கணும். அது எப்போ வரும்? கர்மா ஃபுல்லா ஜீரோ ஆகும். கர்மா எப்போ ஜீரோ ஆகும்? நம்ம இவர் ஏன் அன்னதானம் பண்ண சொன்னார் கடைசி வரைக்கும்? நம்ம எல்லாம் ஒரு மூட்டையை வச்சிருக்கோம். பாவ மூட்டை, நம்ம கர்ம மூட்டை. பாவமா இருக்கலாம், புண்ணியமாவும் இருக்கலாம். அதெல்லாம் முழுசா கரையிற வரைக்கும் சாப்பிட்டுதான் ஆகணும். நம்மளும் சாப்பிடணும். அந்த மாதிரி கரையிறவங்களுக்கும் சாப்பாடு போட்டுதான் ஆகணும். அதுதான் உண்மையான சன்மார்க்கம். எல்லாரையுமே சமத்துவமா பார்க்கணும். எந்த வகையிலும் ஒருத்தர் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க பார்வையாலேயோ இல்லை நடத்தையிலையோ செய்கையாலேயோ ஒருத்தர் பண்றதுமே ஒரு பாவம் தான். சும்மா பேச்சுக்கு சொல்லிட்டு செய்கையில மாத்தி பண்றதும் பாவம் தான். எல்லாருக்குமே சம உரிமை இருக்கணும். எல்லாருமே தனித்துவமானவங்க. உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க சொல்றதை விட ஒரு மாமரம் அதுக்குண்டான வேலை செய்யுது, தென்னை மரம் அதுக்குண்டான வேலை செய்யுது. இந்த சக்தி வேலையா அவருக்கு உண்டான வேலை செய்யறாரு, தண்டமணி ஐயா அவருக்கு உண்டான வேலை செய்யறாரு. யாரு என்னவா எங்க யாருக்கு பிறந்தாங்களோ அவங்கவுங்களுக்கு உண்டான கர்மாவை கிடைக்கிறதுக்கு அவங்கவுங்க திறமையில அவங்கவுங்க கஷ்ட நஷ்டத்தோட இலக்கணமோ எது திறனமோ அதெல்லாம் பெற்று கர்மாவை பூர்த்தி ஆகிட்டு அடுத்த கட்டத்துக்கு போறாங்க. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிலபஸ் மாற்ற முடியாது. அதுதான் அவங்கவுங்க அந்த இறை இப்படிதான் விளையாடு, திருவிளையாடல் இதுதான் சொல்லுவாங்க. இதை நம்ம முழுசா ஏத்துக்கணும். நம்ம இப்ப வள்ளலார் அற்பா எழுதினாரு. தேவாரம் திருவாசகம் எல்லாரும் ஒருத்தர் ஒவ்வொன்று பாடினாங்க. அது அவங்களோட சொந்த. நான் அந்த தலையெல்லாம் ஒப்புவிச்சாலும் நம்மளுக்கு அந்த அனுபவம் இருக்கான்னு கேட்டா நம்ம அந்த அனுபவத்தை பெறத்துக்கு என்ன பண்ணுமோ அதுதான் நம்ம. இப்ப 84 லட்சம் யோனி பேர் சொல்லுவாங்க, உயிரினம் இருக்கு. அதுல இந்த இறைத்தன்மையை உயர்ந்த தன்மைக்கு ரொம்ப சரியான உயிரினம் மனித பிறவி மட்டும்தான். நம்ம 6வது அறிவில் இருக்கோம். நம்ம விலங்கு உலகத்திலிருந்து வந்தோம். விலங்குகள் எல்லாம் எதுல இருந்து வந்தது? தாவர உலகத்திலிருந்து வந்தது. தாவர உலகம் எதுல இருந்து வந்தது? தனிம உலகத்திலிருந்து வந்தது.
பிரபஞ்சம் ஃபுல்லா கொஞ்சம் கூட நீக்கமா இந்த காத்துல இந்த விரலுக்கு நடுவுல இருக்கு, விரல கொல்லி இருக்கு, இந்த விரல போனாலும் இருக்கு, கை இருந்தாலும் இருக்கு. இந்த ஒளி உமிழ்வு தத்துவம் ஒண்ணு இருக்கு. இந்த ஒவ்வொரு பொருளுக்கும் வயசு என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அறிவியல் வந்து இந்த கதிரியக்க செயல்பாடுன்னு ஒண்ணு வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. ஒவ்வொரு பொருளும் தொடர்ந்து கதிரை வந்து வெளியிட்டே இருக்கு. பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா பொருளுக்கும் வயசு கண்டுபிடிக்கலாம். அந்த அது எப்படின்னா தொடர்ந்து எல்லா பொருளும் அதுக்குள்ள இருக்கிற சக்தியை வெளியிட்டே இருக்கு. அந்த சக்தி எங்க இருந்து வருது? ஒவ்வொரு அணுக்குள்ளேயும் இருக்கு. அந்த ஆன்மீகம்ங்கிறது அந்த ஒரு பீனியல் கிளாண்டுன்னு சொல்ற ஒரு சுரப்பி வடிவத்தில் இருக்கு. அதோட நேரத்தை குறிக்கிறதுக்கு தான் அதை வச்சிருக்காங்க. நம்ம எது பிரபஞ்சத்தை மூரா இயக்குதோ, எதுல இருந்து எல்லாம் உருவாகுதோ அதுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற தொடர்பு அந்த இடத்துல தான் இருக்கு. அதை உணர்ந்துட்டோம்னா பிரபஞ்ச இயக்கம் எல்லாமே நம்மளுக்கு புரியும். நம்மளும் எல்லாத்தையும் படைக்கலாம். சொன்னாரு பூ செய்யணும்னாரு, பூவை செய்யணும்னாரு. ஒவ்வொன்றையும் தேங்காவை படைக்கணும்னு தான் சொன்னாங்க வழியே தேங்காவை பிடுங்கி வைக்கணும், தேங்காவை கொடுக்கணும்னு சொல்லலை. நம்மளே படைக்கிற அளவுக்கு உருவாக்குற தன்மை வேணும்னா நம்ம வந்து அந்த பிரபஞ்ச சக்தியோட மூலத்தை உணர்ந்தாதான் அது முடியும். அது வந்து ஒவ்வொருத்தரும் அவங்க அனுபவத்துல உணர்ந்ததுனால தான் அது கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி நம்ம இந்த அனுபவத்தை பெறத்துக்கு ஜீவகாருண்ய ஒழுக்கம்னு சொன்னாங்க. தன்னுயிர் பெருக்கற்கு தான் பிரிது